பிரியமானவர்களே, ஒருவர் ஏன் ஆசாரியனாய் இருக்க வேண்டும்? ஒருவர் ஏன் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று தெரியுமா? அதாவது புறஜாதியராகிய பலி பரிசுத்தப்படுத்தவும், புறஜாதியராகிய பலியை பரிசுத்தமாக்கவும், தேவனுக்கு பிரியமான பலியாக பரிசுத்தமாக்கவும் தான் ஒருவர் ஆசாரியனாகவும் ஊழியக்காரராகவும் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரராகவும் இருக்கிறார். ஆசாரியர் என்றால் யார் என்று தெரியுமா? புதிய ஏற்பாட்டின்படி தேவனுடைய சுவிசேஷ ஊழியத்தை செய்கிறவன் ஆசாரியனாய் இருக்கிறார். நீங்கள் ஊழியம் செய்தால் நீங்கள் ஆசாரியராய் இருக்கிறீர்கள். இதை எனக்கு கர்த்தர் ஞாபகப்படுத்துகிறார். ரோமர் 15:15 இருக்கிறது. இதை ஞாபகப்படுத்தி உங்களிடத்தில் சொல்ல வைக்கிறார் அல்லவா? ஞாபகம் வருகிறது, அதை சொல்ல வைக்கிறார் அல்லவா? இந்த இரண்டும் கிருபைதான். இப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? அதுவும் கிருபைதான். நான் உங்களிடத்தில் பேசிக்கொண்டிருக்கிறேன் அல்லவா? இதுவும் கிருபைதான். அப்படியானால் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். தேவன் உங்கள் மீது கிருபையாக இருக்கிறார். அவர் உங்களுக்கு ஞாபகம் படுத்துவார். ஞாபகம் படுத்துவதை நீங்கள் செய்யும்படி தேவன் செய்வார். அவர் உங்களோடு தான் இருக்கிறார். அதனால் நீங்கள் பயப்படாதிருங்கள், தைரியமாய் செல்லுங்கள், தைரியமாய் இருங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஒன்றை ஞாபகப்படுத்துவார். ஞாபகப்படுத்துகிறதை செய்யும்படி செய்வார். தேவன் உங்கள் மீது கிருபை உள்ளவராக இருக்கிறார். அந்த கிருபை நின்று விலகி சென்று விடாதிருங்கள். அப்படியானால் கர்த்தருடைய சத்தத்தை கேளுங்கள். கர்த்தரை விட்டு நீங்கள் விலகி சென்று விடாதிருங்கள். விலகி சென்றால் தேவனுடைய கிருபை விட்டு விலகி செல்வதாக மாறிவிடும். ஆனாலும் பாருங்கள், தேவன் உங்களை தேடி வந்து கொண்டிருப்பார். ஏனென்றால் காணாமல் போன ஆட்டை தேடிதானே கர்த்தர் வந்தார். அப்படியானால் நீங்கள் அவருடைய கிருபையை விட்டு நீங்கள் விலகி போனாலும் தேவன் உங்களை தேடி வந்து தன்னுடைய கிருபையை மீண்டும் கொடுப்பார். தேவன் உங்கள் மீது அதிக கரிசனை உள்ளவராக இருக்கிறார். அதனால் நீங்கள் தைரியமாய் போங்கள், தைரியமாய் போங்கள். கர்த்தர் உங்களோடு தான் இருக்கிறார். அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறாரே, அது உண்மைதான். ஆமேன்.